மிதுனராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம், அதாவது இந்த விஸ்வாவசு வருடத்துடைய முதல் மாதம் சித்திரை மாதம் மிதுனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த சித்திரை மாதம், உச்சமாகி சஞ்சரிக்கக்கூடிய காலம். இந்த சித்திரை மாதம் 10ஆம் தேதி வாஸ்து நாள், வருஷத்துக்கு 8 நாள் தான் வாஸ்து நாள் வரும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் தேதி வாஸ்து நாள், கிரக ஆரம்பம் செய்வதற்கு சிறப்பான நாள். சித்திரை மாதம் 17ஆம் தேதி அட்சய திருதியை, அதாவது தங்கம் வாங்குவதற்கும் கௌரி அம்பாள் வழிபாடு செய்வதற்கும் சிறப்பான நாள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 29ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை, அதாவது யமனுடைய கணக்கு வழக்கு பார்க்குறாங்க இல்லையா, அந்த சித்திரகுப்தர் அவருடைய பூஜை. அதே போல் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை சித்ரா பௌர்ணமி நம்மளுடைய இஷ்ட தெய்வத்துக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது நினைத்த காரியம் கைகூடக்கூடிய அமைப்பும் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் 31ஆம் தேதி குரு பெயர்ச்சி, ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். இந்த சித்திரை மாதம் 31ஆம் தேதி. அது குரு பெயர்ச்சி பலனா தனியாக பார்ப்போம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது சூரியன் உச்சமுள்ள மாதம். சித்திரை அப்பன் திருவிழா நிற்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சூரியனுடைய அதிதேவதை சிவபெருமான். சிவபெருமானுக்கு அதிகமாக விழா எடுக்கக்கூடிய காலம் இந்த சித்திரை மாதம். அதாவது தெருவில் வீதி உலாவாக அருள்பாலிப்பார். அதான் சித்திரை அப்பன் திருவிழா நிற்பாங்கிறது. மற்றபடி சித்திரை மாதம் குழந்தை பிறக்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. சித்திரை மாதம் பிறந்தது, இந்த சித்திரை மாதம் தான் நவகிரகங்களில் புதன் பிறந்தது, ராமானுஜர் பிறந்தது சித்திரை மாதம்தான், ஆதிசங்கரர் பிறந்தது சித்திரை மாதம் தான். ஒருவருக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைக்கு போகணுன்னாலும் சரி, அரசியலில் உயர்ந்த நிலைக்கு போகணுன்னாலும் சரி, அதே போல் பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் உயர்ந்த நிலைக்கு போனாலும் சரி, சூரியனுடைய அனுகிரகம் வேண்டும். சூரியன் உச்சமுள்ள மாதம் இந்த சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அதில் சுபகாரியத்தை விளக்குவது நல்லது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சித்திரை மாதத்தில் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் புதன். உங்கள் ராசிக்கும் 4ஆம் இடம், வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் புதன் தான். 1க்கும் 4க்கும் உடைய புதன் 10ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார், நீச்சமாகி செஞ்சிருக்கிறார், நீசபங்க ராஜயோகமாக செஞ்சிருக்கிறார். ஏன்னா அங்கே சுக்கரன் உச்சமாக இருக்கிறார், அதனால நீசபங்க ராஜயோகமாக 23ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். பொதுவாக 10ஆம் இடங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம். அப்போ ராசி அதிபதி போய் 10ல் செஞ்சிருக்கிறார்னா தொழில் வளர்ச்சி, தொழிலிலே விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழில் சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு, தொழிலே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, தனக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம், பதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடத்து அதிபதி 10ல் இருக்கார் அப்படின்னா 4ஆம் இடங்கிறது அசையா சொத்து. அசையா சொத்துக்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயம், தாயார் வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்யக்கூடிய அமைப்பு, அல்லது வாகனம் வைத்து தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் 11ஆம் இடத்துல உச்சமாக உள்ள சூரியனோடு சேர்ந்து சஞ்சரிக்க போகிறார். 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். 11, அதாவது ராசி அதிபதி போய் 11ல் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா அது நம்மளுடைய அபிலாஷைகள், நீண்ட நாளாக என்ன நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அது அனைத்து காரியங்களும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அசையா சொத்துக்கள் மூலமாக அனுகூலங்கள், உங்கள் இடம், நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது உங்களுடைய இடத்தையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, தாயாதி வழியாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, லாபகர மனிதராக மாறக்கூடிய அமைப்பு, எதை தொட்டாலும் லாபம், வெற்றி அப்படிங்கிற மாதிரியான அமைப்பை சொல்லக்கூடியது தான் ராசிநாதன் போய் 11ஆம் இடத்துல உச்ச சூரியனோடு சஞ்சரிக்கக்கூடிய காலம். 23ஆம் தேதிக்கு பிறகு மிகச்சிறப்பாக இருக்கிறது. கமிஷன், ஏஜென்சி, தொழில், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசு வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், இந்த மாதிரியான அனைத்து விதமான காரியங்களும் தங்குதடை இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம், அதாவது புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன் சொல்லக்கூடிய இடம். 12ஆம் இடம் அயன, சயன, போகஸ்தானம். இந்த 5க்கும் 12க்கும் உடையவர் யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சமாகி சஞ்சரிக்கிறார். இதுவும் அதை விட சிறப்பு. ஏன் அப்படின்னா 5ஆம் இடங்கிறது திரிகோணம், 10ஆம் இடங்கிறது கேந்திரம், 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம், 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். அப்போ தொழிலே அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அமைப்பு,
அதே போல் பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் நடக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து சுபகிரகம். திருமணம் சம்பந்தமான சுக்கிரன் வலுவாக இருப்பதால் திருமணம் சம்பந்தமான முயற்சி கைகூடக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய அமைப்பு, இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி இப்போ அதாவது பார்த்திங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது என்ஜாய் பண்ணுற கிரகம். அப்போ உச்சமாக இருக்குது அப்படின்னா இன்ப சுற்றுலா நிறையா என்ஜாய் பண்ணக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போய் சுற்றி பார்க்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. 5ஆம் இடங்கிறது சிந்தனை செயல்திறன் இல்லையா? அப்போ மைண்டு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்து அதிபதிங்கிறது 12ஆம் இடங்கிறது அயன போகஸ்தானம், விரயஸ்தானம், வெளிநாடு சம்மந்தமான ஸ்தானம் இல்லையா? இப்போ ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்க, வெளிநாடு சம்மந்தமாக பாஸ்போர்ட், விசா இந்த மாதிரியான தொழில் செய்பவர்கள், அல்லது நல்ல வேலை, அதாவது ஏஜென்சி வச்சுருக்காங்க இல்லையா, விசா எடுத்து கொடுக்குறது, பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்குறது, அந்த மாதிரியான தொழில் செய்கிறவங்களுக்கு யோகம். அதேமாதிரி வெளிநாட்டுக்கு விசா தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு விசா நல்ல வேலை, நல்ல கம்பெனியில் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல சம்பளத்தோடு கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதேமாதிரி பாஸ்போர்ட் சம்மந்தமான அனைத்து விதமான அதாவது பாஸ்போர்ட் கிடைக்கலங்கிறவங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு, விசா கிடைக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு சம்பந்தமான அனைத்து விதமான முயற்சிகளும் கைகூடும். வெளிநாடு சம்பந்தமான அனைத்து தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலமாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல தான் மாதம் முழுவதும் உச்சமாகி செஞ்சிருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். இந்த 6க்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 6க்கும் 11 கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ல் செஞ்சிருக்கிறார். 2ஆம் இடங்கிறது என்ன? வாக்கு, தனம், குடும்பம், வருமான ஸ்தானம். பொதுவாக 6ஆம் இடத்து அதிபதி 2ல் செஞ்சிருக்கிறதுனா குடும்பத்தில் உள்ளவரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல ஒரு சில தடை மட்டும் இருக்கும். ஆனால் அவர் தான் 11ஆம் இடத்து அதிபதியும். 11-2 எப்பெல்லாம் சம்மந்தப்படுதோ அப்போல்லாம் எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனலாபம், இந்த மாதிரியான திடீர் திருப்பம் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பும், குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனால் செவ்வாய் நீச்சம். அப்போ செவ்வாய் நீச்சமாக இருப்பதால் 2ஆம் இடத்துல 11ஆம் இடத்து அதிபதி இல்லையா? அப்போ செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அந்த குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, லாபம், எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம் இதெல்லாம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் 2-11 சம்பந்தப்படும் பொழுது. அப்போ முருகப்பெருமான் வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமையில இந்த மாதம் முழுவதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? சூரியன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சமாகி செஞ்சிருக்கிறார். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி வந்து 3ஆம் இடம். அவர் 11ல் உச்சம்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி எதுவுமே தடை இல்லாமல் ஃபஸ்ட்டு முயற்சியிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, புதிய அரசு சம்பந்தமான புதிய ஒப்பந்தம் கையெழுத்து பெறக்கூடிய அமைப்பு, புதிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கீர்த்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒப்பந்தம் கையெழுத்து, அதாவது பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் கையெழுத்து மூலமாக லாபம் பெறக்கூடிய அமைப்பு, பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா இளைய சகோதர வழி லாபம் பெறக்கூடிய அமைப்பு, இளைய சகோதரன் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து அவர்கள் மூலமாக லாபம் பெறக்கூடிய அமைப்பு மிக அற்புதமாக இருக்கிறது. பொதுவாக ஜனன ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்கணத்துக்கு 11ல் சூரியன் இருந்தால் எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல விலகும்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் ராசிக்கு 11ல் சூரியன் அதுவும் உச்சமாகி செஞ்சிருக்கிறதால வேறு எந்த கிரகத்தால் எந்த பாதிப்பு இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல விலகி இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகர மாதமாகவும் அதிர்ஷ்டகரமானதமாகவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.